இப்போதுதான் என் மாமியாரிடமிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. முகேஷ் நாளை உன்னை வந்து சந்திப்பான் என்றும் அவனுக்கு நகரத்தில் வேலை கிடைத்து விட்டது என்றும் சொன்னார்கள். இதை கேட்டதும் எனக்கும் கொஞ்சம் கவலையாக இருந்தது. நான் ஒரு பிளாட்டில் வசித்து வந்தேன். என் கணவர் வேறு நாட்டிற்கு சென்று விட்டார். நான் ஒரு கிராமத்தில் இருந்து வந்ததால் நகரத்தில் வாழ விருப்பமில்லை. ராகேஷின் வேலை முன்பு நகரத்தில் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு அவர் என்னையும் நகரத்திற்கு அழைத்து வந்தார். ஆனால் பின்னர் அவரது கம்பெனி ஆட்கள் அவரை வேறு நாட்டிற்கு அனுப்பினர். என் மாமியார் வீட்டில் தங்குவதற்காக என்னை கிராமத்திற்கு திருப்பி அனுப்புமாறு நான் அவரிடம் பலமுறை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் இல்லை, நீ என்னுடைய இந்த பிளாட்டில் தங்கலாம் என்றார். நான் 3 மாதங்களாக அந்த பிளாட்டில் தனியாக வசித்து வந்தேன். ஆனால் என் கொழுந்தனின் வருகையை பற்றி கேள்விப்பட்டதும் நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் என் கணவர் இங்கே இருந்திருந்தால் எனக்கு எந்த கவலையும் இருந்திருக்காது. ஆனால் என் கொழுந்தன் என்னுடன் தனியாக இருப்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் என் மாமியாரின் பேச்சை மறுக்க முடியவில்லை. இரவில் ராகேஷின் அழைப்பு வந்தபோது நான் மாமியார் சொன்னதை பற்றி அவரிடம் சொன்னேன். இது ஒரு நல்ல விஷயம், தம்பி இங்கே தங்கினால் நானும் உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் சொன்னார். நான் ராகேஷிடம் சொன்னேன், ஆனால் நான் எப்படி அவனோட வீட்டுல தனியா இருக்க முடியும்? என் வார்த்தைகளை கேட்டதும் அவர் கோபமடைந்து, உன்னுடைய சகோதரன் என்றால் நீ என்ன இப்படியா சொல்வாய்? அவனால் உனக்கு என்ன ஆபத்து வர முடியும் என்றார். அவர் என்னை கோபத்தால் திட்டியதாலும் ஆபத்தான வார்த்தைகளாலும் நான் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. என் போன் கட்டாகி படுத்து விட்டேன். ஆனால் தூங்க முடியவில்லை. எனக்கு அவ்வப்போது கோபம் வந்து கொண்டே இருந்தது. எனக்கு முகேஷை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. அம்மா தன்னுடைய நெருங்கிய தோழி வினிதாவின் மகனை எனக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார். ராகேஷுடனான எனது திருமணம் எனது குழந்தை பருவத்திலேயே நிச்சயிக்கப்பட்டது. எனக்கு அவரை அவ்வளவாக தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டிலோ அல்லது என் அம்மாவின் தோழி வீட்டிலோ ஏதாவது விழா நடந்தால் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். நான் ராகேஷை சந்தித்தேன். அவர் மிகவும் அமைதியான மனிதர். ஆனால் முகேஷ் அதிக அளவு பேசுபவனாகவும் கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருந்தான். அவன் சிரித்து பெண்களிடம் பேசி அவர்களை சுற்றி திரிந்தான். மேலும் நிறைய சிரிப்பதும் நகைச்சுவையாக பேசுவதும் அவனுடைய பழக்கமாக இருந்தது. கிராமத்து பெண்கள் மூலம் நான் அவனை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து அவனை பார்ப்பது கூட எனக்கு பிடிக்கவில்லை. எங்களுக்கு திருமணமாகி அதிக நாட்கள் ஆகவில்லை. 4 மாதங்கள் தான் கடந்திருந்தன. ராகேஷை பற்றி எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றிய ஒரு விஷயம் இருந்தது. திருமணமான முதல் இரவில் கூட அவர் என்னை தொடவில்லை. எங்கள் திருமணம் சிறு வயதில் இருந்தே நிச்சயிக்கப்பட்டிருந்ததாலும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் கூறினார். முதலில் நாம் ஒருவரை ஒருவர் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் பிறகு நம் உறவை தொடங்குவோம் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் ராகேஷ் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன். திருமணத்திற்கு 15 நாட்களுக்கு பிறகு ராகேஷ் என்னை நகரத்திற்கு அழைத்து வந்தார். இப்போது வரை எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை. பின்னர் ராகேஷ் நிறுவனத்தின் சார்பாக வெளிநாடு செல்ல வேண்டியதிருந்தது. நாங்கள் 15 நாட்கள் மட்டுமே நகரத்தில் தங்க முடிந்தது. இப்போது ராகேஷ் 3 மாதங்கள் வெளிநாட்டில் இருந்தார். நான் இங்கே பிளாட்டில் தனியாக வசித்து வருகிறேன். இன்றைய செய்தி என்னை உள்ளிருந்து அமைதியற்றவளாக மாற்றியது. என் கொழுந்தன் முகேஷ் என் வீட்டிற்கு வந்து பின்னர் என்னுடன் இதே வீட்டில் தங்குவான். வேலை உறுதி செய்யப்பட்டால் அவன் என்றென்றும் இங்கேயே தங்க வாய்ப்பு உள்ளது. பின்னர் ராகேஷ் 6 மாதங்களுக்கு முன்பு வரப்போவதில்லை. அதை பற்றி யோசித்து பார்க்க எனக்கு கவலையாக இருந்தது. மறுநாள் நான் அவனுக்கு பிடித்த உணவை சமைத்தேன். முகேஷுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் சில்லி ரொம்ப பிடிக்கும்னு என் மாமியார் எனக்கு சொன்னதனாலதான் நான் அதையே சமைக்க வேண்டியதாயிற்று. காலை 10 மணிக்கு என் வீட்டு வாசலில் அழைப்பு மணி அடித்தது. அது முகேஷாகத்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் கதவை திறந்த போது அவன் என்னை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். மிகவும் அமைதியாக தனது பையுடன் உள்ளே வந்து, ஐயோ, இந்த பேருந்து பயணம் மிகவும் சோர்வாக இருக்கிறது. இப்போது எனக்கு ஓய்வெடுக்க இன்னும் பல மணி நேரம் ஆகும். நான் நாள் முடியும் வரை சந்தோஷமாக தூங்குவேன் என்றான். பிறகு அவன் என்னிடம் கேட்டான், என்னுடைய அறை எது என்று. என் பிளாட்டில் 2 படுக்கை அறைகள் மட்டுமே இருந்தன. நான் மற்றொன்றை நோக்கி சுட்டி காட்டினேன். அந்த அறையில் அதிக சாமான்கள் இல்லை. அவன் அறையை பார்த்தான். அவன் நிலைமையை ஆராய்ந்து, நான் இங்கே இருக்க முடியாது.
நீங்கள் இங்கே தூங்குங்கள், நான் படுக்கையில் மட்டுமே தூங்க முடியும் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் மிகவும் வசதியாக என் அறைக்கு சென்றான். நான் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் நான் அவனுடன் வாக்குவாதம் செய்யும் மனநிலையில் இல்லை. அவன் வந்தவுடனேயே அண்ணி வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்று அவன் என்ன நினைப்பான்? அவன் எனக்கு 1 வருடம் இளையவன். ஆனால் அவன் உயரத்தின் காரணமாக என்னை விட பெரியவனாக இருந்தான். நான் சாப்பாட்டை சூடாக்கின உடனே அவன் குளித்து விட்டு வந்திருந்தான். மேஜையில் அவனுக்கு பிடித்தமான உணவுகள் நிறைய இருப்பதை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். நீங்க சமைச்ச சாப்பாட்டை நான் முதல் தடவையா சாப்பிடுகிறேன். இதை சொன்ன பிறகு நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினான். அவன் என் கையை பிடித்து அறைக்கு அழைத்து சென்றான். நான் கோபமாக அவனிடம் என் கையை விட்டுவிடு என்று சொன்னேன். அவன் முதலில் உங்களுக்கு பரிசை காட்டுகிறேன் என்று சொன்னான். பிறகு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸை கொடுத்தான். நான் அவன் கையில் இருந்து ட்ரெஸ்ஸை எடுத்தேன். ஆனால் அவன் அப்படிப்பட்ட பையன் என்பதால் அவனிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையை எந்த நரகத்தில் தள்ளிவிட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. இரவில் முகேஷ் என் அறையில் தூங்கினான். நான் வரவேற்பறையில் சோபாவில் படுக்க வேண்டியது இருந்தது. மறுநாள் காலையில் விழித்தெழுந்த போது அவன் வீட்டில் இல்லை. ஆனால் மதியம் அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைந்து, என் வேலை உறுதியானது, நாளை முதல் நான் சேருவேன், இதை சொல்லிவிட்டு அவன் சோபாவில் உட்கார்ந்து அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையில் கால்களை நீட்டி கொண்டு, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு ஒரு கப் டீ தயாரிக்கவும் என்றான். நான் அவனுக்கு டீ தயாரித்து கொடுத்து, நான் உன்னுடைய அண்ணி, நான் என் அறைக்கு பழகிவிட்டேன், ஆனால் நீ வரவேற்பறையை உன் அறையாக்கு என்று சொன்னேன். ஆனால் அவன் என்னுடைய இந்த முடிவை இப்படி எடுப்பான் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் விரும்பினால் நாம் ஒரு அறையில் அனுசரித்துக் கொள்ளலாம் என்று அவன் கூறினான். இதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. நான் அவனை கோபமாக பார்த்தேன். நான் நகைச்சுவையாக சொல்கிறேன் என்று கூறி அவன் குறும்பாக சிரிக்க ஆரம்பித்தான். அவன் எப்படிப்பட்ட பேச்சுக்கு பழக்கப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும். தன்னுடைய பேச்சால் மற்றவர் எரிச்சல் அடைந்தாலும் அவன் நிறுத்த மாட்டான். நான் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தேன். அவன் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் பார்த்து கொண்டிருந்த ஆங்கில படத்தின் சத்தம் சமையலறைக்குள் கூட கேட்டது. அவனுடைய வெட்கமின்மைக்காக அவனை திட்ட வேண்டும் போலிருந்தது. ஆனால் நான் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தேன். இரவு உணவை தயாரித்த பிறகு நான் என் அறைக்கு சென்றேன். அறையின் நிலைமையை பார்த்ததும் என் தலை சுற்றத் தொடங்கியது. எனக்கு அவனை அடிக்க வேண்டும் போல இருந்தது. அவனுடைய உடைகள், துண்டுகள் மற்றும் காலணிகள் அறை முழுவதும் சிதறி கிடந்தன. எனக்கு சுத்தம் எவ்வளவு பிடித்ததோ அதே அளவுக்கு அவன் மிகவும் அழுக்கான மனிதன். நான் அவனுடைய எல்லா துணிகளையும் எடுத்து வாஷிங் மிஷினில் வைத்தேன். மறுநாள் முகேஷ் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு நான் உணவு சமைத்துவிட்டு என் அறைக்கு சென்று கதவை பூட்டிவிட்டு அமர்ந்திருந்தேன். அவன் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தூங்க போகும்போதுதான் நான் அறையை விட்டு வெளியே வருவேன். நான் அவனை எவ்வளவு குறைவாக எதிர்கொள்ள வேண்டும் இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அவன் ஒரு முரட்டுத்தனமான நபர். ஆனால் அவன் கதவை தட்ட ஆரம்பித்தான். நான் கதவை திறந்ததும், தயவு செய்து உணவை மேசையில் வைக்கவும் என்றான். எனக்கு ரொம்ப பசிக்குது, வெளியே யாரோ பசியோடும் தாகத்தோடும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் தயாராக இருக்கிறது, நீ அதை தட்டில் வைத்து சாப்பிடு. நான் சொல்வதை கேட்ட பிறகு அவன் மறுப்புடன் தலையை ஆட்டி, இதை நீங்களே செய்யலாம் என்றான். இதை சொன்ன பிறகு அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய இந்த புன்னகை எனக்கு விஷமாக தோன்றியது. பிறகு அவன் என் அருகில் வந்து, சீக்கிரம் வந்து சாப்பாடு பரிமாறுங்கள், எனக்கு ரொம்ப பசிக்குது என்றான். நான் அவனை கோபமாக பார்த்துவிட்டு சமையலறைக்கு சென்று உணவை சூடாக்கி மேசையில் வைத்தேன். அவன் முன் அமர்ந்து சாப்பிட எனக்கு விருப்பமில்லை. சரி, நான் என் தட்டை தயார் செய்து என் அறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். பிறகு அவன், என்ன இது, என் முன்னாடி உட்கார்ந்து சாப்பாட்டை சாப்பிடுங்கள், நான் உங்களை சாப்பிட போவதில்லை, இதை சொல்லிவிட்டு அவன் சத்தமாக சிரித்துவிட்டு, நீங்க என் அண்ணி, ஆனா என்னோட பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்களும் அவனோடு அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைச்சதால என் அண்ணனும் வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் உங்களிடமிருந்து தப்பிச்சு போயிட்டாரு என்றான். இது போன்ற விஷயங்களை கேட்ட பிறகு நான் பொறுமை இழந்து விட்டேன். உன் வேலையை நீயே கவனித்துக் கொள்வது நல்லது என்று சொன்னேன். உனக்கு உணவு கிடைக்கிறது, அதை மட்டும் சாப்பிடு. நான் எங்கே அமர்ந்திருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்?
அது உனக்கு முக்கியமில்லை. நான் கோபமாக பேசுவதை பார்த்து அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்து, நீங்கள் கோபமாக இருக்கும்போது மிகவும் சிறப்பாக நடந்து கொள்வீர்கள். நான் உங்க கூட ராகேஷ் இருந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அவன் பேச்சை கேட்டதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையான்னு. அவன், என்ன மாதிரி வெட்கம்? உங்களுக்கு தெரியுமா அண்ணி, நீங்க ரொம்ப சளிப்பூட்டும் பொண்ணுதான். என்னுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதை சொல்லிக் கொண்டே அவன் ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பாட்டை எடுத்து வாயில் போட்டு கொண்டிருந்தான். நான் அவனை ஆச்சரியத்துடன் மட்டுமே பார்க்க முடிந்தது. நான் ராகேஷிடம் சொல்கிறேன், அண்ணியிடம் எப்படி பேசுவது என்று அவன் உனக்கு கற்றுக் கொடுப்பான் என்று சொன்னேன். நான் முகேஷை பற்றி எல்லாவற்றையும் ராகேஷிடம் போனில் சொன்னேன். ஆனால் அவர் ஒரு விசித்திரமான மனிதர். நீ தப்பா நினைக்கிறா, அவன் அப்படி இல்லைன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன் தம்பி மேல அவருக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் மாலை முகேஷ் ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்தப்போ, கேளுங்க, என் தலை ரொம்ப வலிக்குது, என் தலையை லேசாக மசாஜ் செய்யுங்க, அதன் பிறகுதான் நான் உணவு சாப்பிடுவேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. அவன் என் கணவர், நான் அவன் மனைவி என்பது போல அதிகாரத்துடன் பேசுவான். இன்று வரை அவன் என்னை அண்ணி என்று அழைத்ததில்லை. தலைவலி குறைந்த பிறகு சிறிது நேரம் கழித்து வலி நிவாரணி எடுத்துக்கொண்டு உணவு சாப்பிட சொன்னேன். அதனால் அவனும் பிடிவாதமாக இருந்தான். வேண்டாம், நீங்க என் தலையை மசாஜ் பண்ணினாதான் வலி குணமாகும், அப்போதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லைன்னா பசியோட தூங்க போவேன் என்று சொன்னான். நான் எண்ணெய் பாட்டிலை அவனது அறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் அவனது தலையில் எண்ணெயை வைத்து லேசாக மசாஜ் செய்தேன். அவன் படுக்கையில் படுத்திருந்தான். நான் அவனது மறுபுறம் அமர்ந்து அவனது தலையை மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். அவன் என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். 1 அல்லது 2 முறை என் கண்கள் அவன் கண்களை சந்தித்தன. பின்னர் அவன் கண்களில் ஏதோ ஒன்றை கண்டேன். அதில் நிறைய குறும்புகள் இருந்தன. அவன் என்னை இப்படி பார்த்ததும் எனக்கு கோபம் வர ஆரம்பித்தது. நான் சொன்னேன், நான் மசாஜ் செஞ்சு முடிக்கிற வரை உன் கண்களை கீழே வச்சிக்கோ. ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய்? நான் சொல்வதை கேட்டு அவன் சிரிக்க ஆரம்பித்து, நீங்கள் எவ்வளவு அப்பாவியாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. உங்களை பார்க்கும்போது என் இதயம் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்றான். நான் கோபமாக எண்ணெய் பாட்டிலை அங்கேயே வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேற ஆரம்பித்தேன். அவன், ஏய், நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீங்க கோபப்பட்டுட்டீங்க, குறைந்தபட்சம் எனக்கு ஒரு மசாஜ் கொடுங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு என்றான். நான் அவன் பேச்சை கேட்காமல் அறையை விட்டு வெளியே வந்தேன். கதவை மூடுவதற்கு முன், உணவு மேஜையில் உள்ளது, அதை சாப்பிடு, நான் தூங்க போகிறேன் என்று சொன்னேன். நான் என் அறைக்கு வந்து கதவை பூட்டிவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டேன். அவன் உணவை சாப்பிடுவானா அல்லது பசியுடன் தூங்க போவானா? நான் அவனை வெறுக்கலாம், ஆனால் அவன் பசியுடன் தூங்குவதை நான் விரும்பவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. சுமார் அரை மணி நேரம் கழித்து நான் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. பாத்திரங்கள் சத்தமிடும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. என் இதயம் நிம்மதியாக உணர்ந்தது. நான் நிம்மதியாக தூங்கிவிட்டேன். இரவு ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டது. எத்தனை மணிக்கு என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சத்தத்தின் காரணமாக என் கண்கள் திறந்தன. என் அறையின் பால்கனியில் யாரோ இருப்பது போல் உணர்ந்தேன். யாரோ நடந்து வருவது எனக்கு தெளிவாக கேட்டது. நான் அவசரமாக எழுந்து நடுங்கும் கைகளால் திரைச்சீலையை அகற்றி பார்த்தேன். அங்கே 2 ஆண்கள் இருந்தனர். இருவரின் கைகளிலும் துப்பாக்கி இருந்தன. என் இதயம் துடிப்பதை தவிர்த்து விட்டது. அதாவது திருடர்கள் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள். திருடர்கள் என் அறையின் பால்கனியில் இருந்தனர். பால்கனியின் கதவு என் அறையிலும் இருந்தது. திருடன் அறையின் கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டதா அல்லது திறந்திருந்ததா என்பது எனக்கு நினைவில் இல்லை. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கதவை போய் பார்க்க கூட எனக்கு போதுமான நேரம் இல்லை. நான் கதவை அடைந்திருந்தால் திருடன் உள்ளே வந்து என்னை பிடித்திருக்கலாம். நான் வெளியே ஓடினேன். நான் அப்போது முகேஷின் அறை கதவை தட்ட ஆரம்பித்தேன். அவனும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்து என்னை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தான். என் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் தீவிரமாக இருந்தது. என்னை பார்த்ததும் என்ன நடந்தது என்று அவன் என்னிடம் கேட்க தொடங்கினான்.
நான் உடனடியாக அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவனது அறைக்குள் வந்தேன். நான் அவனது அறையின் கதவை உள்ளே இருந்து மூடிவிட்டு பூட்டினேன். இதை பார்த்து அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பயம் காரணமாக எதுவும் பேச முடியவில்லை. என் அறையில் ஒரு திருடன் இருக்கிறான் என்று மிகவும் சிரமப்பட்டு சொன்னேன். என் வார்த்தைகள் இந்த நிலையை அடைந்த போது அறையின் கதவு தட்டப்பட்டது. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் முகேஷ் கூட தனது அறையின் கதவு தட்டப்படுவதை கேட்டு பயந்து விட்டான். ஆனால் என் இதயம் துடிப்பதை நிறுத்தும் அளவுக்கு என் நிலை இருந்தது. பின்னர் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. பயத்தில் நான் அவனை கட்டிப்பிடித்தேன். வெளியே திருடர்கள் இருக்கிறார்கள் என்றேன். நான் முகேஷின் இடுப்பை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தேன். அவன் மார்பை கட்டி பிடித்துக் கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். மறுபடியும் அறை தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே இருந்தவங்க கதவை திறக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. முகேஷை கதவை திறக்காதே, நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்க, அவங்க கையில துப்பாக்கியை பார்த்தேன் என்றேன். நான் அவனை கட்டி பிடித்துக் கொண்டே இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த ஆட்கள் உள்ளே வர முடியாது, கதவு பூட்டப்பட்டுள்ளது என்று சொல்ல ஆரம்பித்தான். அவன் என்னை அவனிடமிருந்து தள்ளிவிட முயன்றான். ஆனால் நான் பயந்து அவனை கட்டிப்பிடித்தேன். அவன் என்னை தன்னுடன் படுக்கைக்கு அழைத்து வந்தான். பின்னர் என்னை அதன் மீது உட்கார வைத்து, பயப்படாதீங்க, நான் இங்கே இருக்கிறேன் என்றான். மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இந்த முறை மிகவும் சத்தமாக சத்தம் கேட்டது. ஒருவன் கதவை திற, இல்லை என்றால் நாங்கள் அதை உடைத்து விடுவோம் என்றான். இதை கேட்டதும் நான் அவன் கையை என் 2 கைகளிலும் பிடித்தேன். ஒருவேளை எங்கள் இருவரிடமும் எங்கள் தொலைபேசி இல்லாதது எங்கள் துரதிர்ஷ்டமாக இருக்கலாம். நான் தப்பிக்க ஓடிக்கொண்டிருந்த போது நான் என் தொலைபேசியை என் அறையில் விட்டுவிட்டேன். முகேஷ் தனது தொலைபேசியை வெளியே உள்ள டேபிளில் சார்ஜிங்கில் வைத்திருந்தான். அவன் என் கையில் இருந்து தன் கையை விடுவித்து விட்டு, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் வெளியில் சென்று போன் எடுத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்கின்றேன் என்றான். நீ வெளியில் சென்றால் அவர்கள் உன்னை சுட்டு விடுவார்கள் என்று நான் பயந்தேன். நான் அழ ஆரம்பித்து அவனிடம், என்னை விட்டு எங்கும் போகாதே, இல்லை என்றால் அவர்கள் உன்னை கொன்றுவிடக்கூடும் என்று சொன்னேன். அவன் சொன்னான், கவலைப்படாதீங்க, நாம இங்கே அறையில் அமர்ந்தாலும் அவர்கள் கண்டிப்பா கதவை திறந்து உள்ளே வருவார்கள், அதனால நாம தைரியமா நடந்துக்கணும். இப்படி சொல்லிட்டு அவன் அறையை விட்டு வெளியே போனான். என் இதயம் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது போலவும், என் இதயம் கட்டுக்கடங்காத குதிரையின் துடிப்பை போல உள்ளே துடிப்பது போலவும் தோன்றியது. என் உதடுகள் வெண்மையாகி என் நிறம் வெளிரி போயிருந்தது. முகேஷுக்கு ஏதாவது நடந்தால் அவர்கள் எனக்கும் அதையே செய்வார்களோ என்று நான் கவலைப்பட்டேன். பயத்தால் என் நிலை மோசமடைய தொடங்கியது. எனக்கு மூச்சு திணறல் போல் உணர்ந்தேன். பின்னர் ஒரு தோட்டா சுழப்படும் சத்தம் கேட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் பயத்தில் மயங்கி விழுந்திருக்கலாம். மறுநாள் காலையில் என் கண்கள் திறந்தன. முகேஷின் படுக்கையில் நான் படுத்திருப்பதை பார்த்தேன். என் தலைமுடி கூட கலைந்திருந்தது. ஆனால் நான் அவனுடைய அறையில் தனியாக இருந்தேன். நான் எப்படி அவனுடைய அறைக்குள் வந்தேன் என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் எனக்கு நேற்று இரவு நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதை நினைவு கூர்ந்ததும் முகேஷ் ஞாபகம் வந்தது. நான் உடனடியாக அவனது அறையை விட்டு வெளியே வந்தபோது முகேஷ் சோபாவில் அமர்ந்து சிகரெட் புகைத்துக் கொண்டிருப்பதை கண்டேன். அவனது கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. தலையிலும் ஒரு காயம் இருந்தது. அந்த அடையாளத்தை பார்த்து நான் அவனிடம் வந்து, நீ இங்கே இருக்கியா, அந்த ஆட்கள் எங்கே என்று கேட்டேன். போலீஸ் அவர்களை பிடிச்சிட்டாங்க, அவர்கள் போலீஸ் காவலில் இருக்கிறார்கள் இப்படி சொல்லி அவன் என் பார்வையை தவிர்க்க ஆரம்பித்தான். நான் கேட்டேன், உன் கைக்கு என்ன ஆச்சு? சண்டையின் போது அந்த மக்கள் என்னை நோக்கி சுட்டனர். தோட்டா என் கையை தாண்டி சென்றது. அதனால் நான் மருத்துவமனைக்கு சென்று கட்டு போட்டு வந்தேன் என்று அவன் கூறினான். நீங்கள் மயக்கத்தில் இருக்கும் போது நான் அங்கே போயிருந்தேன், அதனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடுச்சு. அவன் என்னை பார்த்து திருட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருந்தான். முகேஷுக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் இருந்ததற்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு நான் மிகவும் பயந்தேன்.
முகேஷ் ஏன் அமைதியாக இருக்க ஆரம்பித்தான் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது அவன் முன்பு போல குறும்பு செய்து ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சிரிக்க தொடங்கவில்லை. அவன் என்னுடன் கேலி செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டான். முகேஷ் நான் நினைத்தது போல் இல்லை. இப்போது அவன் மிகவும் தீவிரமாகிவிட்டான். அவன் என்னிடம் அதிகம் பேசக்கூட இல்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் அதிகமாக புகைப்பிடிக்க ஆரம்பித்திருந்தான். நான் அவன் முன் உணவை வைக்கும் போதெல்லாம் அவன் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி விடுவான். நான் 2 அல்லது 3 முறை நினைவூட்டிய பின்னரே அவன் சாப்பிடுவான். இது இப்படியே தொடர்ந்து 1 மாதம் ஆகிவிட்டது. என் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. ஒரு நாள் எனக்கு மயக்கம் வந்ததால் நான் கீழே விழப்போனேன். ஆனால் முகேஷ் என்னை தன் கைகளில் பிடித்து கொண்டான். அவன் என்னை பிடிக்காமல் இருந்திருந்தால் என் தலை மேசையில் மோதி இருக்கும். எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கும். முகேஷ் என்னை ஆதரித்து சோபாவில் உட்கார வைத்து, ஒருவேளை பலவீனம் காரணமாக உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கலாம். முகேஷ் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தான். ஆனால் நான் தனியாக மருத்துவரின் அறைக்கு சென்றேன். அவர் சில சோதனைகளை எழுதி அறிக்கையை கொடுத்தார். அறிக்கையும் உடனடியாக வந்தது. ஆனால் அறிக்கை வந்தவுடன் அது என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னாரு. இதை கேட்டு நான் திகைத்து போனேன். என் கணவர் கடந்த 3-4 மாதங்களாக என்னுடன் இல்லை. மிக பெரிய விஷயம் என்னவென்றால் என் கணவர் இன்று வரை என்னை தொடவில்லை. எனவே முகேஷ் அதை எனக்கு செய்தான் என்றுதான் அர்த்தம். ஆனால் எப்போது, எப்படி என்று எனக்கு நினைவில் இல்லை. நான் முற்றிலும் வெறுமையாக இருந்தேன். அவன் எப்போது எனக்கு இதை செய்தான் என்று நினைத்து கவலைப்பட்டேன். ஏனென்றால் நான் எந்த போதை மருந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அத்தகைய போதை பொருட்களை எனக்கு கொடுக்கவில்லை. அப்போது எங்கள் வீட்டிற்கு திருடர்கள் நுழைந்த நாளன்று மயக்கத்தில் மயங்கி விழுந்தேன் என்று நான் நினைக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு முகேஷின் மனப்பான்மையையும் முற்றிலுமாக மாறிவிட்டது. அவன் முற்றிலும் அமைதியாகி விட்டான். அன்று இரவு முகேஷ் எனக்கு ஏதோ செய்து விட்டான் என்ற எண்ணம் என்னை சுயநினைவை இழக்கச் செய்தது. என்னுடைய மயக்கத்தை அவன் நியாயமற்ற முறையில் பயன்படுத்தி கொண்டான். அதுவும் எனக்கு அவனுடைய ஆதரவு தேவைப்படும் நேரத்தில். நான் என் வலிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு மருத்துவரின் அறையில் இருந்து வெளியே வந்தேன். முகேஷ் என் முன்னால் அமர்ந்திருந்தான். என்னை பார்த்ததும் அவன் என்னிடம் வந்து, என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டான். நான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் வீட்டிற்கு சென்று அவனிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பேன் என்று நினைத்தேன். நான் அவனுடைய அண்ணனின் மனைவி. இதையெல்லாம் செய்வதற்கு அவன் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் வீட்டிற்கு சென்ற போது அதிர்ச்சி அடைந்தேன். என் கண் முன்னே ராகேஷ் நின்று கொண்டு சிரித்து கொண்டே, என் சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கேட்டார். அதை பார்த்து நான் திகைத்து போனேன். என் இதயம் துடித்தது. ஆனால் ராகேஷை பார்த்த பிறகு முகேஷ் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பதை கவனித்தேன். நான் மிகவும் வருத்தப்பட்டு ராகேஷிடம் சென்றேன். அந்த நேரத்தில் நான் மிகவும் சோகமாகவும் உள்ளுக்குள் உடைந்தும் இருந்ததால் என்ன செய்வது என்று புரியவில்லை. நான் ராகேஷை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தேன். உங்க தம்பி என்னை நாசமாக்கிட்டான். அதை நான் எப்படி அவனிடம் சொல்வது? ராகேஷ் என் தலையை தடவ ஆரம்பித்தார். நீ சந்தோஷமாக இருக்கணும், ஏன் அழுறா என்றார். சிறிது நேரம் கழித்து முகேஷும் ராகேஷை நெருங்கி வந்தான். ஆனால் அதன் பிறகு அவன் செய்தது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் என் கையை பிடித்து இழுத்து ராகேஷிடம் இருந்து என்னை பிரித்தான். இதை செய்த பிறகு முகேஷ் அவனிடமிருந்து விலகி இரு என்று கூறத் தொடங்கினான். முகேஷின் பேச்சு மிகவும் கடுமையாக இருந்தது. என்ன நடந்தது? நீ என்ன இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ற? எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று ராகேஷ் கோபமாக கேட்டார். நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். அவள் என் மனைவி, உன்னுடையவள் அல்ல. இதை நீ மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் நீ என் மனைவியை உன்னிடமிருந்து விலக்கி வை. அவளிடம் நெருங்க கூட முயற்சிக்காதே என்று முன்பே கூறியிருந்தேன். முகேஷின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சில நிமிடங்கள் முகேஷின் முகத்தையும் ராகேஷின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். முகேஷின் வாயிலிருந்து இதை கேட்ட பிறகு ராகேஷ் அவனை கழுத்தை நெரித்து கொன்று விடுவான் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் ராகேஷ் எதுவும் சொல்லவில்லை.
அதற்கு பதிலாக அவரது முகத்தில் ஒரு சோகம் பரவியது. மீண்டும் முகேஷ், திருமணம் வரிசையாக நடந்தபோது மாப்பிள்ளை முகத்தில் ஒரு முக்காடி இருந்தது உனக்கு நினைவிருக்கிறதா என்றான். உன் இடத்துல நான் தான் சுற்றுக்களை நடத்தினேன். ஐயர் செய்த திருமணத்தின் அனைத்து மந்திரங்கள் மற்றும் சடங்குகள் நான் தான் செய்தேன். அந்த நேரத்தில் ராணியின் கை என் கையில் இருந்தது, உன்னுடையது அல்ல. நீ ராணியை கல்யாணம் பண்ணிக்க மறுத்திருந்தாய். ஆமாம், அது வேறு விஷயம். உனக்கு ராணியை பிடிக்கல. நீ வெளிநாடு போக ஆசைப்பட்டதால, அங்க இருக்கிற பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்ததால, உன் வற்புறுத்துதலின் பேரில் தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். சில வருடங்களுக்கு பிறகு நீ ராணியை விவாகரத்து செய்வேன், இந்த நாடகமும் முடிவுக்கு வரும் என்று சொன்னாய். இப்போ நீ ஏன் திரும்பி வந்தான்னு சொல்லு. நீ ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலித்தாய். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இருந்த. அப்புறம் ஏன் தனியா திரும்பி வந்த? நீ அந்த பெண்ணை மணக்கவில்லையா? இதையெல்லாம் கேட்டதும் நான் என்னையே மறந்து சிலை போல் நின்றிருந்தேன். அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று அந்த பெண் சொன்னதாக ராகேஷ் சொல்ல ஆரம்பித்தார். அதனால் தான் நான் திரும்பி வந்திருக்கிறேன். முகேஷ் அவரிடம் சொன்னான். நீ என்னை ஏமாற்றி விட்டாய். இப்போது நீ ராணியை விவாகரத்து செய். நான் அவளை மணந்து கொள்கிறேன். இதை கேட்டதும் நான் ஒரு பொம்மையை போல உணர்ந்தேன். என்னிடம் சொல்லாமல் நீங்கள் என்ன விளையாட்டுகளை விளையாடியுள்ளீர்கள் என்று சொன்னேன். அவருடைய அம்மா சிறு வயதில் இருந்தே அவருடைய பெயருடன் என்னை இணைத்து பின்னர் என்னை இல்லாமல் செய்து விட்டாள். நீங்கள் இருவரும் சகோதரர்கள். உலகத்தின் முன் என்னை மணந்தீர்கள். அவர் எனக்காக காத்திருப்பதாக சொல்லி வேறு நாட்டிற்கு செல்கிறார். பின்னர் மற்றொரு சகோதரன் வந்து என்னுடன் நேரத்தை செலவிடுகிறான். எனக்கு தெரிவிக்காமலேயே அவன் என்னுடன் ஒரு உறவை உருவாக்குகிறான். என் கொழுந்தனின் அடையாளத்தை என் உடலில் சுமக்க வேண்டியிருக்கும் என்று நான் வேதனைப்பட்டேன். ஆனால் என்னுடன் என்ன அருவருப்பான விளையாட்டு விளையாடப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. இதை கேட்டதும் முகேஷ் மற்றும் ராகேஷ் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். நான் கசப்புடன் அழ ஆரம்பித்தேன். நான் என் பர்ஸை எடுத்து அதில் இருந்து அறிக்கையை எடுத்து இருவரின் முகத்திலும் வீசினேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு வெட்கமா இல்லையா என்று ராகேஷ் முகேஷை பார்த்து கேட்க ஆரம்பித்தான். அதற்கு முகேஷின் வார்த்தைகள் இன்னும் கடுமையாக இருந்தன. அவள் என் மனைவி, அதனால்தான் நான் அவள் மீது என் உரிமையை எடுத்தேன் என்று சொல்ல தொடங்கினான். இதில் எந்த நிலையிலும் எனக்கு வெட்கம் இல்லை. நான் ராணியுடன் திருமண உறுதிமொழி எடுத்த போது எனது மனதில் அவளுக்காக எதுவும் இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் இப்போது நான் ராணியை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். அவள் இல்லாமல் நான் வாழ்வதை பற்றி யோசிக்க கூட முடியாது. இதை சொல்லி அவன் என் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே அழைத்து சென்றான். நான் என் கையை விட்டு விடு என்றேன். நான் உன்னுடன் வாழ கூட விரும்பவில்லை. நீ என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாய். பின்னர் என்னை மயக்கமடைய செய்தாய். அவரும் என்னை தவறாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் முகேஷ் என் பேச்சை கேட்கவில்லை. என்னை கிராமத்திற்கு அழைத்து சென்றான். முகேஷ் என் மாமியார் மற்றும் என் பெற்றோரிடம் முழு உண்மையையும் சொன்னான். முழு உண்மையையும் அறிந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். எல்லோரும் ராகேஷ் மற்றும் முகேஷை பற்றி மோசமாக பேசியிருந்தனர். என் மாமியார் ராகேஷுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். அவரும் கிராமத்திற்கு வரவில்லை. இந்த பிளாட்டில் தங்கியிருந்த போது அவர் ஏதோ வேலை செய்ய தொடங்கியிருந்தார். இங்கே முகேஷ் என் மீது மிகவும் வருத்தப்பட்டான். அவன் எனது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான். ஆனால் நான் அவனிடம் நேரடியாக பேசியதில்லை. நான் என்ன சொன்னாலும் அவன் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு இறந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். அந்த குழந்தை முன்கூட்டியே பிறந்ததால் அது உயிருடன் இல்லை. நான் கிராமத்திற்கு வந்ததிலிருந்து மிகவும் வருத்தமாக இருந்தேன். சரியாக சாப்பிட கூட இல்லை. மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தேன். ஒருவேளை அதனால்தான் நான் காலத்திற்கு முன்பே குழந்தையை பெற்றெடுத்தேன். என் உடல்நிலை மோசமடைந்தவுடன் முகேஷ் என்னை நகரத்தின் சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றிற்கு அழைத்து சென்றான். என் உடல்நிலை கொஞ்சம் மேம்பட்டதும் முகேஷ் என் முன் ஒரு DNA அறிக்கையை வைத்தான். அது அந்த குழந்தை தன்னுடையது அல்ல என்பதை நிரூபித்தது. கொள்ளையர்கள் வந்த இரவு அவர்கள் என்னை சுட்டு துப்பாக்கியால் என் தலையில் அடித்தார்கள். நான் மயக்கமடைந்து விழுந்தேன். அடுத்து என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சுயநினைவு திரும்பிய போது அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். அறையின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது. நான் அறைக்குள் வந்ததும் உன் நிலையை பார்த்தேன். அவர்கள் உன்னிடம் ஏதோ தவறு செய்து விட்டனர் என்று எனக்கு புரிந்தது. நீ மிகவும் மோசமான நிலையில் படுக்கையில் படுத்திருந்தாய். நான் தான் உன் துணிகளை சரி செய்தேன்.
நீ அந்த அறிக்கையை காட்டிய போது இதில் உன் தவறு எதுவும் இல்லாததால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வது சரி என்று உணர்ந்தேன். என்ன நடந்ததோ அது ஒரு விபத்து தான். நான் சில நிமிடங்கள் அவனை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். முகேஷ் வடிவில் இவ்வளவு நல்ல கணவனை கொடுத்ததற்காக நான் சத்தமாக அழ வேண்டுமா அல்லது கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா என்று எனக்கு புரியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என்னை பார்த்ததும் முகேஷ் என் அருகில் வந்தான். அவன் என் கண்ணீரை தன் கைகளால் துடைத்துவிட்டு என் தலையை அவன் தோளில் வைத்தான். முகேஷின் தொடுதலை பெற்றவுடன் நான் வேதனையில் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், முகேஷ், தயவு செய்து என்னை மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் கொடூரமான நபராக நினைத்தேன். ஆனால் இன்று வரை உன்னை போன்ற ஒரு மகத்துவத்தை நான் யாரிடமும் பார்த்ததில்லை. என்னால் நீ நிறைய காயப்பட்டிருக்கிறாய். என்னை மன்னித்து விடு முகேஷ். அவன் மெதுவாக என் முதுகை தடவி கொண்டே சொன்னான், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பற்றி நான் ஒருபோதும் தவறாக நினைத்ததில்லை. நீ என்னுடன் நடந்து கொள்ளும் விதம் இயல்பானது என்று எனக்கு தெரியும். முகேஷ் மீது மிகுந்த அன்பு என் இதயத்தை நிரப்பியது. வீட்டிற்கு வந்த பிறகு முகேஷ் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டான். படிப்படியாக என் உடல்நிலை மேம்பட்டது. அதன் பிறகு முகேஷை என் கணவராக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். முகேஷின் அரவணைப்பால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். நன்றி.